நான் உங்களுக்கு கட்டளை போடல அத்த. டாக்டர் சொல்லுற மாதிரி சாப்பிட்டா உடம்பு நல்லா இருக்கும் என்பதைத்தான் சொல்றேன். அதிக சாதம் சாப்பிடுறத விட கொஞ்சமா சாதம், நிறைய காய்கறி, புரோட்டீன் இருந்தா உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் என்று விளக்கமாக கூறினாள். ஆனால் ராஜலட்சுமி அதைக் கேட்கவே விரும்பவில்லை. என் வீட்டுல என்ன சாப்பிடணும்னு முடிவு பண்ற அதிகாரம் உனக்கு கிடையாது என்று கோபமாக கூறினார். அதற்கும் மதி கோபப்படாமல், அதிகாரம் வேண்டி நான் பேசல, அக்கறையால்தான் பேசுறேன் என்றாள். இருவரின் வாக்குவாதமும் அதிகரிக்க ராகவன் திடீரென தட்டையை தள்ள முயன்றார். அதை கவனித்த மதி வேகமாக சென்று தட்டையை பிடித்துக் கொண்டாள். சாப்பிட வேண்டாம்னா சாப்பிடாதீங்க, ஆனா சாப்பாட்ட வீணாக்காதீங்க. அத சுத்தம் பண்றது வீட்ல இருக்க பெண்கள் தான், உணவ மதிக்கணும் என்று உறுதியான குரலில் கூறினாள். அந்த வார்த்தைகள் ராகவனுக்கு எதிர்பாராத அதிர்ச்சியை கொடுத்தன. ராஜலட்சுமி மீண்டும் கோபமாக ஏதாவது பேச முயன்றபோது வாசலில் சுரேஷ் உள்ளே வந்தான். அம்மா, சாப்பாட்டுக்கு வர சொல்லீங்களே, அதான் வந்தேன் என்று கூறி அமைதியாக அமர்ந்தான். மதி அவனுக்கும் அதே உணவை பரிமாறினாள். ஒரு வார்த்தையும் பேசாமல் சுரேஷ் சாப்பிட ஆரம்பித்தான். முதல் 2-3 ஊட்டங்களிலேயே அவன் முகத்தில் திருப்தி தெரிந்தது. ராஜலட்சுமியுடனே, டேய் சுரேஷ், சாப்பாடு எப்படி இருக்கு என்று கேட்டார். சுரேஷ் தயக்கமின்றி, ரொம்ப நல்லா இருக்கு அம்மா. சாம்பாரும் சூப்பர், காய்கறி நல்லா வெந்திருக்குது. ஜிம்முக்கு போறவங்களுக்கு இப்படி டயட் ஃபுட் தான் சரி. இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியா சமைச்சிருக்காங்க என்று பாராட்டினான். அந்த பதில் ராஜலட்சுமிக்கும் ராகவனுக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. இது மலர் சமைச்சதில்லடா, உன் பொண்டாட்டிதான் சமைச்சிருக்கா என்று ராஜலட்சுமி கூறியவுடன் சுரேஷ் ஒரு நிமிடம் மதியை பார்த்தான். பின்னர், அப்படியா? அப்படின்னா இன்னும் பாராட்டணும், ரொம்ப நல்லா சமைச்சிருக்காங்க என்றான். அந்த ஒரு வார்த்தை மதியின் மனதில் இருந்த சுமையை கொஞ்சம் குறைத்தது. மலரும் மனதிற்குள் மகிழ்ச்சியடைந்தாள். அந்த நேரத்தில் வீட்டின் வாசலில் இன்ஸ்பெக்டர் வந்தார். ஜீப் சூடாகிவிட்டதால் தண்ணீர் கேட்கவே வந்ததாக கூறினார். சுரேஷ் மரியாதையுடன் அவரை உள்ளே அழைத்தான். மதி, மலர் இருவரும் சேர்ந்து அவருக்கு சாப்பாடு பரிமாறினர். ராஜலட்சுமி மட்டும் மனதிற்குள், இப்போ இவரும் சாப்பாட்ட குறை சொல்ல போறாரு என்று நினைத்துக் கொண்டிருந்தார். ஆனால் இன்ஸ்பெக்டர் சாப்பிட்ட சில நிமிஷங்கள்லேயே, சுரேஷ், உன் வீட்ல ரொம்ப ஆரோக்கியமான சாப்பாடு கிடைக்குது. சுகர், பிபி இருக்கிறவங்களுக்கு இப்படித்தான் சமைக்கணும். இதைவிட நல்ல மதிய உணவு வேணும்னு சொல்ல முடியாது என்று மனதார பாராட்டினார். அந்த வார்த்தைகளை கேட்டதும் ராஜலட்சுமி பேச முடியாமல் அமைதியாகிவிட்டார். இன்ஸ்பெக்டர் கிளம்பிய பிறகும் வீட்டில் சில நிமிடங்கள் அமைதியே நிலவியது. யாரும் எதுவும் பேசவில்லை. ராகவன் மட்டும் நேரம் கடந்து பசி அதிகரித்ததால் தனது அறைக்குள் சென்று அமர்ந்திருந்தார். கைகள் நடுங்க ஆரம்பித்ததும் ராஜலட்சுமி கவலைப்பட்டார். சாப்பிடாம இருந்ததாலதான் இப்படி ஆகுது என்று கூறிய அவர் மலரை அழைத்து சாப்பாட்டை கொண்டு வரச் சொன்னார். மலரும் மதியும் உடனே உணவை எடுத்துச் சென்றனர். இப்போது எந்த குறையும் சொல்லாமல் ராகவன் மெதுவாக சாப்பிட ஆரம்பித்தார். சாப்பிடச் சாப்பிட அவரது முகத்தில் இருந்த கோபம் குறைந்து திருப்தி தெரிந்தது. அதை பார்த்த ராஜலட்சுமிக்கும் மனதிற்குள் உணவு உண்மையிலேயே நன்றாக இருந்தது என்ற எண்ணம் வந்தது. ஆனால் அதை வெளியில் ஒப்புக்கொள்ள அவரது பிடிவாதம் இடமளிக்கவில்லை.